ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஆலன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி படம். ரன் டைம் 2 hours 17 minutes இருக்கு. இந்த படத்தை ஆர் சிவா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வெற்றி, மதன்குமார், கருணாகரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரைட்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அதை நோக்கி அவர் போறாரு. ஆனா ஒரு விஷயத்துல பல தடுமாற்றங்கள் வரதான் செய்யுது. அவரால் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதவே முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் மாதிரியே வளர்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஒரு சாமியார் நீ இங்க இருந்தா எழுத மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அப்படி அவர் எங்க அனுப்புறாரு, போற வழியில ஒரு ஜெர்மனை சேர்ந்த படம் பாக்குறாரு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவர் வாழ்க்கையில என்ன மாற்றங்கள்லாம் நடக்குது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத அந்த படத்தோட மொத்த கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனா அதை எவ்வளவு தூரம் எக்ஸிகியூஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வெற்றி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாம். மத்த எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடையும் மிங்கிள் ஆகி உட்காந்து படத்தை பார்க்க முடியல. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல படம் நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபில ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாம் பரவாயில்லாம இருக்கு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அப்பட்டமா விஎஃப்எக்ஸ் தெரியற அளவு தான் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரி, ஸ்கிரீன் பிளேஸ் அது இன்ட்ரெஸ்டிங் எழுதி எடுத்திருப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. படம் அது இஷ்டத்துக்கு ஏனோ தானே போகுது, எங்கேயோ போயிட்டு வருது. அதனாலேயே பல சீன்ஸ் நமக்கு பிரிடிக்டபிளா லேகிங்காவும் இருக்கதா செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.